ஏனால் இவர் அவ்வளவு அவசரப்படுத்துறார் இந்த பக்தா. அது மாதிரி ஒரு பாகவத சமாசிரயணத்தினாலதான் பகவத் சாயுஜ்யம், பகவானோடு ஒரு சாமீப்பியமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறது. அதனால நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதனால பகவத் கிருபை, பெரியவாளோட கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நல்ல சந்தர்ப்பத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். அண்ணா நீலமெக நீபாகாரும் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பரானுஜம் கோப பாலகம் நீலால காந்தம் ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் द्वारकापुर मंडपे द्वादशादित्य सन्निभे पुरी रत्न सिंहासने भूसुरगणे वीरासने सुखासीनं विश्वमङ्गलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनु आलोकये रुक्मिणी कल्याण गोपालम. तौ गांधर्वतत्त्वज्ञौ मूर्छनास्थान कोविदौ रूपलक्षण संपन्नौ बिंबादिवोत्थितौ बिंबौ रामदेहा तथा परौ என்று ஸ்ரீராமாயணத்துல லவகுஷர்களை வர்ணிக்கிற ரீதியிலே பகவத்குணம் சொல்றவா எப்படி இருக்கணுங்கிறத வர்ணிக்க பார்க்கறதுக்கு லவகுஷால வர்ணிக்கிறது போல இருக்கு. ஆனா பகவத்குணம் சொல்றவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகங்கள் சொல்றது. ராமகதையை எழுதிவிட்ட பகவான் வால்மீகி இதை யாருக்கு சொல்லி வைக்கலாம் என்று நினைத்து ராமகுமாரர்கள் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால அந்த குழந்தைகளை தேர்ந்து எடுத்து சொல்லி வைக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு பூர்ணமாக வேதாத்தியனம் ஆயிடுத்து. அதுக்கு பிறகு இதிகாச புராணங்களை படிக்க வைக்கலாம்னு பகவத்குணம் சொல்லி வைக்கணும். பகவத்குணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல யோக்கியதைகள் வேண்டிருக்கு. முதல்ல குரல் வேண்டிருக்கு, நல்ல குரல் வேண்டிருக்கு. நல்ல குரல் இருந்து பர்சனாலிட்டி இல்லைன்னு சொன்னா எடுபடாது. அழகு வேண்டிருக்கு. இவ்வளவு ரெண்டும் இருந்து ஞானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த பகவத்குண ஞானம் வேண்டிருக்கு. ஞானம் இருந்த அனுபவம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இது நாளும் இருந்து உலகம் புரியலன்னா பிரயோஜனம் இல்லை. அவளை எப்படி அதை புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த அஞ்சும் இருந்து உலகத்துல பழக தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா தான் அவன் உலகத்துக்கு உபயோகப்பட முடியும். இல்லைன்னா அவன் உபயோகப்பட முடியாது. அவ்வளவு ஒரு யோக்கியதை இருந்து பகவத்குணத்தை சொல்ல வேண்டியிருக்கு. முதல் யோக்கியதையாக சொல்றார். சொன்னா கம்பீரமா இருக்க வேண்டாமோ, சொல்ல வேண்டிய குரல் மதுரமா இருக்க. ஹனுமான் பேசும்பொழுது வர்த்ததே மத்தியமேஸ்வரே என்று ஹனுமானை பார்த்து சொல்றார். யாருக்கு தான் ஹனுமானுடைய குரல்ல ஆகர்ஷணம் இருக்கு. ஹனுமானுடைய குரல்ல இது மாதிரி யாருக்கு குரல் அமைஞ்சிருக்கோ அவர்கள் அதை கேட்டவர்கள் வசமாயிடுவார்கள் அப்படின்னு ஹனுமானை பார்த்து ராமர் சொல்றார். இந்த மதுர ஸ்வர பாஷீணம், இந்த மதுரமான ஒரு ஸ்வரம் இருக்கணும் பகவத்குணம் சொல்றவர்களுக்கு. பார்த்தா விகாரமாக இல்லாம பிம்பாதிவோத்திதவு பிம்பவு என்று ராமரே மறுரூபம் எடுத்துட்டு இருக்கிறாரோ என்று சொல்றாப்புல ஒரு அழகு தேஜஸ் இருக்கு. பிம்பாதிவோத்திதவு பிம்பு. சங்கீத ஞானம் இருக்கணும், தேவையான சங்கீதம் இருக்கணும். மூர்ச்சனா ஸ்தான கோவிதம். தரணனும் இழுக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. நான் பகவத்குணம் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய பகவத்குணம் சொல்ல வேண்டியிருக்கு. தேவையான அளவுக்கு சங்கீதத்தினுடைய ஒரு மூர்ச்சனையை காண்பிச்சா போரும் அப்படின்னு சொல்றார். இந்த யோகியதைகள் எல்லாம் சொல்றாரு இல்லையோ, இந்த யோகியதைகள் எல்லாத்துக்கும் பிம்பாதிவோத்திதோ பிம்பவு அப்படின்னு சொல்லும் பொழுதே, ராமருடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே பரம்பரை காட்டப்படுறது நமக்கு. இவ குழந்தை பகவத்குணத்தை சொல்றார் அப்படிங்கும் பொழுது அவளுடைய பெரியவாள்லாம் ஞாபகம் வருது எனக்கு. பகவத்குணம்